தொடர் கனமழையின் காரணமாக நாகையில் 10 தினங்களுக்கு அறுவடை தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து மழைநீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை இரவிலிருந்து தொடர்ச்சியாக கனமழை என்பது கொட்டித்தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாரான சுமார் 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த அந்த குறுவை நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் செய்ய தெரியாது திகைத்து வருகிறார்கள். குறிப்பாக கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமத்து மீது சின்னத்தும்பூர், பெரிய தும்பூர், சோழ வித்யாபுரம், மகிழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான அந்த 1000 ஏக்கர் அதிகமான நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் திகைத்து வருகிறார்கள். குறிப்பாக சாய்ந்த நெற்பயிர்களை கையில் ஏந்தியபடி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சாய்ந்த நெற்பயிர்கள் காரணமாக அவை முளைத்து ஒரு மிகப்பெரிய மகசூல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 செலவு செய்துள்ள சூழல்ல செய்வதற்காக திகைத்து வரும் விவசாயிகள் உடனடியாக அரசு உரிய கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அது தவிர இந்த கொள்முதல் நிலையங்கள்ல பணியை தீவிரப்படுத்த வேண்டும். மேலும் வடிகால்களை முறையாக படி வைப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கை விவசாயிகள் முன்வைத்துள்ளார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் இந்த மழை நீரை வடிவைப்பதிலும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி.